வயநாட்டில் நடைபெற்ற ஒரு சோகம் தற்போது வரைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது ஒன் சைட் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற அதே நேரம் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஒரு அச்சம் மக்களுக்குள்ளே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது வயநாட்டில் நடந்த பிரச்சனை கோயம்புத்தூர், கொடைக்கானல் போன்ற இடங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எந்த நிலையில இந்த காலநிலை இருக்குது? மற்ற இடங்கள்லையும் மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதே நேரம் எல்லோருமே எவ்வளவு பத்திரமா இருக்கிறாங்க என்பது பற்றி எல்லோரிடத்திலையுமே அதிகமான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த கேள்வி எங்களுக்கு மட்டுமில்லைங்க, என்ஜிடி அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதாவது இயற்கை அனர்த்தங்களை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளக்கூடிய, அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அவர்களாகவே முன்வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மற்றும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குது, அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஏற்கனவே பயணத்தில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது என்பதை யாரும் முன்கூட்டியே தெரிவிக்கலையா அப்படின்னு பார்த்தா, மாதவ் கட்டில ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் 2010 அந்த இடத்தை முழுவதுமாக ஸ்டடி பண்ணி அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் இது மாதிரியான நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் மழை ஏற்கனவே பெய்து கொண்டு இருக்குது. மேம்பாடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது எங்க சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடம், அதாவது இது வயநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டில் இருந்து அதிகமானோர் இங்கே சுற்றுலாவுக்கு சென்று வருவாங்க. அங்கு அதிகாலை 1-2 மணி அளவில் மழை ஏற்கனவே பெய்து கொண்டு இருந்ததன் காரணமாக மண் விடுபட்டு அங்கு மண் சரிவு ஏற்பட்டு இருக்குது. அங்கிருந்த மக்கள் யாருமே இது அறியாத மக்களாகவே இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய சிட்டி கிடையாது, அதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதைவிட இங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்கிற இடமாகவும் இருக்குது. ஆகவே இங்கு வாழக்கூடிய மக்கள் சின்ன சின்ன குடிசைகள்லையும் டெண்டுகள்லையுமே தங்களுடைய கூரை வீடுகளையும் வாழ்றதால அங்கு மழை பெய்து கொண்டதன் காரணமாக எல்லோருமே அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அவர்கள் அனைவரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கு மழை அதிகமா பெய்ததன் காரணமாக மலை பிரதேசத்துல மண் சரிவு அதிகமா ஏற்பட்டிருக்கு. இந்த மண் சரிவு ஆரம்பத்துல வயநாட்டு பிரதேசத்துல மேம்பாடி அப்படின்ற இடத்துல ஆரம்பமாகி தொடர்ந்து முண்டக்கை, சூறைமலை அப்படின்ற இடங்கள்ல தொடர்ந்தும் ஏற்பட்டிருக்குது. இந்த மண் சரிவின் போது அங்கு வாழ்ந்த மக்கள் மண்ணீர் என்பவற்றோடு சேர்த்து அங்கிருந்து ஆறுகள், அந்த ஆற்றுக்கு மேல் இருக்கிற பாலம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா அடித்து செல்லப்படுது. நிறைய இடங்களுக்கு சென்று மீட்பு முயற்சியை கூட தொடர முடியாத நிலை காணப்படுது. காரணம், நிறைய இடங்களுக்கு தொடரக்கூடிய ஒரே ஒரு பாலமாக மட்டும்தான் இருந்திருக்கு. இது எல்லாமே அடித்து செல்லப்பட்டு கடைசியா சூச்சிப்பாறை வாட்டர்ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி மட்டும்தான் இருக்குது. தொடர்ந்தும் காலை 5:45 மணிக்கு சூறைமலை அப்படின்ற இடத்துல மீண்டும் ஒரு மண் சரிவு ஏற்படுது. இந்த மண் சரிவில் ஒட்டுமொத்த தாக்கமும் சூச்சிப்பாறை வாட்டர்ஃபால்ஸ் என்கிற வாட்டர்ஃபால்ஸில் தான் முடிவடையுது. இந்த மண் சரிவின் போது மண்மேடுகள் மாத்திரமல்ல, அது காணப்பட்ட வீடுகளும் அங்கு வசித்த மக்களும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து அடிக்கப்பட்டு சென்றாங்க. அப்படி அடித்து செல்லப்பட்ட மக்களினுடைய உடைமைகளுக்கு இந்த ஸ்கொப்பெரா வாட்டர்ஃபால்ஸோட சேர்த்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. இப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் விடுகிறதுக்கு பின்னாடி சில பேருடைய உடல்கள் பொத்துக்கல் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 35 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த உடல்கள் இருந்திருக்கு. மலையில் வாழ்ந்த மக்கள் அடித்து வரப்பட்டு 35 கிலோமீட்டருக்கு அப்பால் அடுத்த மாவட்டத்தில் அவங்களுடைய உடல்கள் இருந்திருக்கு. இந்த நிலையில் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதே நேரம் அதிகமான மக்கள் காணாமல் போயிருக்காங்க. உடல்களை கண்டெடுத்தவர்கள் மாத்திரமே இறந்ததாக சொல்லப்படுது. ஆகவே இவ்வாறு கேரளாவில் நடந்த மிகப்பெரிய சம்பவமாக இது இருக்குது. கேரளா மக்களுக்கு மண் சரிவு அப்படின்ற விடயம் புதிதல்ல. ஆனாலும் இந்த முறை வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற மண் சரிவு மிகப்பெரிய மண் சரிவாகவே காணப்படுது.
கேரளாவோட வயநாட்டில் இப்படி ஒரு மண் சரிவை யாருமே பார்த்துருக்க முடியாது. இந்த வயநாட்டில் மக்களை மீட்டெடுத்த முயற்சியில் இருந்தாலுமே தற்போது அங்கு மழையுடான காலை நிலவி கொண்டுதான் இருக்கு. அதனால அங்கு ரெட் அலர்ட் போடப்பட்டிருக்கு. இவை எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, முதலாவது குறுகிய காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி. வயநாட்டில் அதிகளவான இடங்களில் தேயிலை தோட்டங்கள் தான் காணப்படுது. இவ்வாறான நிலையில தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி காணப்படும் போது மென்மையான மண் பகுதியில தொடர் மழை விழுறதால அந்த மண்படை சரிந்து விழுந்து மண் சரிவு ஏற்படுது. அதிகமான இடங்கள்ல இவ்வாறான மண் சரிவு ஏற்படுறது குறைவு. காரணம், பெரும்பாலான இடங்கள்ல மரங்கள் அந்த மண்படையை இறுக பற்றி வைத்திருக்கும். இந்த மண் சரிவில் அநேகமான கட்டடங்கள், வீடுகள் மாத்திரமில்லாம மண்ணின் அடிப்பரப்பினை சேர்த்து இழுத்து சென்றிருக்குது. அதோடு இது மாத்திரமல்லாம கேரள நாட்டில் மிக முக்கியமாக ஒன்றாக காணப்படுற தேயிலை பயிற்சிகை, இந்த பயிற்சிகையும் பெரும்பாலாக பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியான அனைத்து மலையாள மக்களும் இந்த பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்குமே ப்ரே பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சொந்தங்களும் நம்முடைய மலையாள சொந்தங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைந்திருங்க.